கணவன் மனைவி இடையே இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு ஒரு காரணம் வரலாற்று ரீதியான ஒரு காரணமாக முன்னால் பார்க்கலாம். முன்னால் பெண்கள் ஒரு ஆண்களை சார்ந்திருந்தாங்க. ஆண்கள் வேலைக்கு போகணும். அப்போ கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன். ஒரு பெண் கணவனை விட்டு வாழவே முடியாது. சமுதாயமே அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நிறைய பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கறதுல பிரச்சனைகள் வருது. இந்த தலைமுறையில் ஒரு நெருக்கடியான நிலைமை. ஏன்னா நம்ம அப்பா அம்மாவை பார்த்து வளர்கிறோம். அப்பாவுக்கு ஒரு துணையாக தான் அம்மா இருந்திருப்பாங்களே அம்மா ஒரு தனியான இண்டிவிஜுவல் அல்ல. அப்பா அம்மா பேரில் சொத்து வாங்கினா கூட அது பினாமியாக தான் கருதப்படும். அவங்க சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுவாங்க. இப்போ மனைவி வேலைக்கு போகிற மனைவியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே போல் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், ஆஃபீஸுக்கும் போய் வேலை செய்யணும், தன்னுடைய பினாமியாக தான் இருக்கணும். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் இருந்தாங்க அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு டிரான்சிஷன் பீரியடில் ஆண்கள் இருக்காங்க. மனைவியை தனக்கு ஈக்குவலாக துணையாக நடத்துறதுல குழப்பம் இருக்குது ஆண்களுக்கு. ஸோ ஒன்று மனைவியும் தன்னை போல் ஒரு ஈக்குவலான ஒரு மனித பிறவி அப்படின்றத நம்ம ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு வேணும்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் 2% சொத்துக்கள் தான் பெண்கள் பேரில் இருக்குது. 98% சொத்துக்கள் ஆண்கள் பேரில் தான் இருக்குது. 50% பேர் பெண்களாக இந்தியாவில் இருந்தாலும் 2% சொத்துக்கள் தான் பெண்கள் பேரில் இருக்குது. அந்த அளவில் பெண்கள் ஆண்களை சார்ந்தே வாழ்ந்த ஒரு சமுதாயத்திலேருந்து இப்போது 2 பேரும் ஈக்குவல் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வரும்போது மிகப்பெரிய நெருக்கடியை அவங்க சந்திக்கிறாங்க. ஆண்கள் அம்மா போல், பெண் ஆணை சார்ந்து இருக்கணும், தான் சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் பெண்கள் இன்றைய மாறிய பொருளாதார சூழ்நிலையில் தன்னை நிலைப்படுத்திக்கிறதுக்கும் தனக்கு உரிமைகள் வேண்டும் அப்படின்ற போராடும் போது இவங்களுக்குள்ள குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வெடிச்சுக்கிட்டு வருது.